வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைப்பிங்கில் ரெண்டு பைப்பை கனெக்ட் பண்ணும்போது, ஒரு பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸை கனெக்ட் பண்ணும்போது இந்த டைஇன் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைஇன் டெம்பரேச்சர்னா என்ன, எதுக்கு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம், ஸோ இதனால என்ன யூஸு, சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைஇன் டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பைப்பு, சரிங்களா, 4-5 பைப்பை வெல்ட் பண்ணிடுவாங்க, கனெக்ட் பண்ணி வெல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட லென்த்து உங்களுக்கு 900 மீட்டர்லேருந்து லைக் 1200 மீட்டர். ஸோ இதைத்தான் பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸை இன்னொரு பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸோட கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சரில் நம்ம வெல்ட் பண்ண போகிறோம், அந்த டயத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ஆக்சுவல் டெம்பரேச்சர் என்ன அந்த பைப்பில் சரிங்களா, அந்த டயத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ஸோ அந்த டெம்பரேச்சரை டைஇன் டெம்பரேச்சர். ரெண்டு ரெண்டு பைப்லைன் ஸ்ட்ரிங்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணும்போது அந்த டயத்தில் சரிங்களா, பைப் மெட்டலில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, ஆக்சுவல் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதுதான் டைஇன் டெம்பரேச்சர். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் எக்ஸிஸ்டிங் பைப்லைனில், சரிங்களா, இன்னொரு பைப்லைனை கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போதைக்கு நீங்கள் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவீங்க அந்த பைப்பில். ஸோ அந்த டெம்பரேச்சரும் நம்ம டைஇன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எய்தர் பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ட் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் பைப்லைனில் நியூ பைப்லைனை கனெக்ட் பண்ணும்போது அப்போதைக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த பைப் மெட்டலில், அதுதான் டைஇன் டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ புரிஞ்சா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஃப்ளூயிட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். இந்த டைஇன் டெம்பரேச்சர் இப்போ எக்ஸிஸ்டிங் பைப்லைனில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும், அந்த டெம்பரேச்சர் கிடையாது. சரிங்களா? அதை தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வெல்ட் பண்ணும்போது ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம கொடுப்போமா, ஸோ அது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆம்பியன் ஏர் டெம்பரேச்சர், ஏரில் உள்ள டெம்பரேச்சர்னா அது கிடையாது. இந்த மூணுமே கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த பைப்பில் உள்ள சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சரிங்களா? எந்த டைஇன் லொக்கேஷனில், சரிங்களா, எந்த டைஇன் லொக்கேஷனில் நம்ம வெல்ட் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் டைஇன் டெம்பரேச்சர். சரிங்களா? அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்படின்னா 2 நாள் 3 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? எவ்வளோ ஹை டெம்பரேச்சர் எப்போ வருது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் டைஇன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். ஸோ இது கிராஸ் கண்ட்ரி பைப்லைன். ஸோ உங்களுக்கு 1 மீட்டர் 1.2 மீட்டர் அந்த மாதிரி பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸை இன்னொரு பைப்லைன் ஸ்ட்ரிங்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டைஇன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம டைஇன் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ட்ராக்டர் அவங்க எவ்வளோ டைஇன் டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெல்ட் பண்ணணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பைப்லைனில் நியூ பைப்லைன் கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஹாட் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டைஇன் டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது, ஹவு டு மெஷர் த டைஇன் டெம்பரேச்சர். இப்போ ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2-3 நாள், சரிங்களா, 2-3 நாள் கண்டினியூஸாக பைப்லைனோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எது ஹையஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டைஇன் டெம்பரேச்சர், இந்த செவரல் டேஸில் எது உங்களுக்கு எந்த
எந்த டேயில் வந்து அதிக அதிக டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்து, இப்போ ஆவரேஜ் எப்படி எடுப்பாங்கன்னா, பைப்லைனுக்கு மேலே டாப் ஆஃப் த பைப்பு, பாட்டம் ஆஃப் த பைப்பு. ஸோ செவரல் டேஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதோட ஆவரேஜ் அதை வச்சு அந்த ஆவரேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க செவரல் டேஸ்க்கு. ஸோ அதில் இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரேஞ்சோ அதைத்தான் வந்து டை-இன் டெம்பரேச்சர். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் வெல் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் டீம் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணி ஒரு டை-இன் டெம்பரேச்சரை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? இந்த டை-இன் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டாப் ஆஃப் த பைப்பில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறீங்க அது ஒரு இடத்துக்கு வந்து ரீடிங் எடுத்துக்கணும். அடுத்து பாட்டம் ஆஃப் த பைப்பில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணியிருக்கீங்க அதையும் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்குள்ள ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜை வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஆஃப் த டூ ரீடிங்ஸ் அதை வந்து டை-இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம செவரல் டேஸுக்கு எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு 3-4 நாளைக்கு எடுக்கிறோன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த 3-4 நாளில் எந்த நாளில் வந்து அதிக டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து காட்டுதோ, அதே டெம்பரேச்சர் வந்து இருக்கோ, அதுதான் அந்த டெம்பரேச்சரை தான் வந்து நம்ம வந்து டை-இன் டெம்பரேச்சரை வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம 2 பைப்பு வந்து அந்த பைப் லைன் ஸ்ட்ரிங்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து வெல்ட் பண்ணணும். ஸோ இது கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெல்ட் பண்ணக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சரை வந்து செலக்ட் பண்ணுறோம்? இப்போ 3-4 நாள் எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சரை தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏன் வந்து பண்ணுறோம்? சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பைப் இருக்கு பார்த்தீங்களா? பைப் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆயிரும். சரிங்களா? எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது, அந்த சமயத்தில் வெல்ட் பண்ணும்போது அது கூல் ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகும். கூல் ஆகும்போது சுருங்குமா, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மினிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப வந்து அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிருக்காது. ஒரு சர்டன் சேஞ்சஸ் தான் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து கான்டாக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து மினிமைஸ் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? அதனால தான் வந்து ஹை டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? டை-இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு பைப் லைனை வந்து வின்டர் சீசனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க 15 டிகிரி செல்சியஸில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன். சரிங்களா? ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அடிஷ்னலாக வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு டை-இன் வந்து லோவர் டெம்பரேச்சரில் நம்ம வந்து பண்ணும்போது, சரிங்களா, இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஹீட்னால உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஹை டெம்பரேச்சரை வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து ஏன் வந்து இந்த டை-இன் டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டண்ட்டு? ஏன் வந்து டை-இன் டெம்பரேச்சர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டீல் வந்து உங்களுக்கு ஹீட்னால எக்ஸ்பேன்ஷன் ஆகும், கான்ட்ராக்ஷனும் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு வந்து கூல் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இப்போ புரிஞ்சுல? ஏன் வந்து இந்த டை-இன் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து லாக் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ டை-இன் டெம்பரேச்சரில் நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது. சரிங்களா? இந்த ஸ்டீல் வந்து ஹீட் பண்ணும்போது, சரிங்களா, வென் ஹீட்டட் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து டை-இன் வெல்டு வந்து உங்களுக்கு வந்து வெரி கோல்டு கண்டிஷனில் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது
சரிங்களா? பைப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட்டா? ஏன்னா பைப் வந்து வெரி கோல்டில் இருக்குது. அப்போ நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? பைப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படியே போகும்போது. இதுவே ரொம்ப ஹாட்டாக பைப் இருக்கும்போது வெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அது போக மறுபடியும் நீங்கள் வெல்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? பைப் கூல் ஆகும்போது என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். ரைட்டா? அப்படி சுருங்கும் போது என்ன ஆகும்? டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இது சுருங்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எய்தர் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆர் டென்சைல் ஃபோர்ஸ் வந்து பைப் லைன் உள்ளே வந்து லாக் ஆயிரும் ஆஃப்டர் வெல்டிங். சரிங்களா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து டை-இன் டெம்பரேச்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பைப் லைன்லாம் வந்து அவுட்டர் சைடில் தான் வந்து வெல்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 3 நாளாக வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக இருக்கோ அந்த டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். எப்படி மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைப்லைன் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து இருக்காதுல்ல, நார்மலாக வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து லைட்டாக தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நீங்கள் வந்து திரும்ப வந்து வெல்ட் பண்ணும்போது கூல் ஆகும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? புரிஞ்சா? 2வது வந்து உங்களுக்கு வந்து பைப் கண்டிஷன். இப்போ பைப் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அது கான்ட்ராக்ட் ஆகும். இதே வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன் சேஞ்சஸ் த லென்த் வித் டெம்பரேச்சர். சரிங்களா? ப்ராப்பராக நம்ம வந்து டை-இன் டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலயமா வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த பைப்லைன் மிஸ்அலைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து வராது. இதுவே நீங்கள் வந்து சரிங்களா டை-இன் பண்ணுறீங்க ராங் டெம்பரேச்சரில், அப்போ வந்து உங்களுக்கு பைப்லைன் அலைன்மெண்ட் வந்து இஷ்யூ வரும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெண்டு வால்ஸ் இதிலெல்லாம் வந்து ஆங்கர்ஸ் இதிலெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்பர் டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் டை-இன் டெம்பரேச்சர் என்ன மெஷர் பண்ணியிருக்கோமோ அதில் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் இஷ்யூ வந்து வராது. சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெளில உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு டை-இன் டெம்பரேச்சரை வெல்ட் பண்ணும்போது. ஏன்னா இந்த டை-இன் அந்த வெல்டு இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து லாஸ்ட் வெல்டு. இந்த பைப்லைனில் இந்த லாங் பைப்லைனில் இதான் வந்து லாஸ்ட் வெல்டு. அப்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எக்ஸசிவாக டெவலப் ஆச்சு அப்படின்னா எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும், ஃபேட்டிக் லைஃபை வந்து ரெடியூஸ் பண்ணிடும், உங்களுக்கு கிராக் வந்து இந்த வெல்டிங் கிராக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டு ஆங்கர்ஸ் சரிங்களா, அதில் உள்ள லோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். இந்த டை-இன் டெம்பரேச்சரில் நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பைப்லைன் இன்டெக்ரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? கரெக்ட் டை-இன் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு லோட் டிஸ்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்கும். சரிங்களா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், சர்வீஸ் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது, லோவர் மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து
டையின் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனை வந்து மீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் டைன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அது ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு வந்து பார்க்கணும். ஸோ அந்த டைன் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணணும் இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்ட்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதை மீட் பண்ணதானே வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 இன்ச் கார்பன் ஸ்டீல் பைப் லைன். சரிங்களா? ஸோ அதை வந்து வெல்ட் பண்ணுறாங்க. டையின் டெம்பரேச்சர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் டையின் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 45 டிகிரி செல்சியஸ்க்குள் அந்த ரேஞ்சில் வந்து தான் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டையின் டெம்பரேச்சர் அந்த இதில் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறாங்க 41 டிகிரி செல்சியஸ் டாப்லையும் வாட்டத்தில் வந்து 39 டிகிரி செல்சியஸ் ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது 40 டிகிரி செல்சியஸ். ஸோ உங்களுக்கு வந்து 30 டிகிரி செல்சியஸ் வந்து 45 டிகிரி செல்சியஸ் டைன் டெம்பரேச்சர் நம்மளுக்கு கிடச்சது. அந்த ஆவரேஜ் வந்து 40 டிகிரி செல்சியஸ். அப்போ டைன் பண்ணலாமானா டைன் வந்து பண்ணலாம். டைன் வெல் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இதுவே உங்களுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் 18 டிகிரி செல்சியஸ் அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வந்து டையினை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். எப்போ வரைக்கும்னா அந்த பைப் வந்து வார்ம் அப் ஆகி அந்த அந்த டையின் டெம்பரேச்சர் வர வரைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து why does the engineer specifies the highest practical tie-in temperature? இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் சரிங்களா அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். கூல் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய சரிங்களா இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் அதையும் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஹையஸ்ட் டையின் டெம்பரேச்சர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு கியூசி இன்ஸ்பெக்டரோட என்ன வேலை என்னென்னலாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா பைப் டெம்பரேச்சர் பிஃபோர் டையின் பைப் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும். ரீடிங் வந்து பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்து எடுக்கணும். ஆவரேஜை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மெஷர் டெம்பரேச்சர் வந்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட கரெக்டாக இருக்கா அந்த 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 ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? தெர்மாமீட்டரை வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து வச்சு செக் பண்ணக்கூடாது. சீல் பண்ணி தான் வந்து செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து தப்பாவோட உங்களுக்கு வந்து ரீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டையின் டெம்பரேச்சர் நம்மளோட இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இஃப் ரெக்கையர்டு நம்ம வந்து டைன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டையின் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து பைப்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you, bye.